இப்போ இந்த சொரிமுத்தையனார் கோயில் இப்போ ஒவ்வொரு கோவில்கள்லையும் போகிறோம். ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நம்ம தவிர்க்க வேண்டியிருக்கும் கண்டிப்பான முறையில். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம கடல் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு இந்த திருச்செந்தூர் இந்த மாதிரி விஷயங்கள்னா கடலில் குளிக்கும்போது சில விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது, இல்லைன்னா வம்சம் கெட்டு போகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி சொரிமுத்தையனார் கோயில் நீங்கள் சொல்கிறது பார்க்கும் மலைகள் சார்ந்த இடமா இருக்கு, வனமும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அகஸ்திய மாமுனிவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கிற விஷயம் உண்டு. இன்றைய வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இதிலே மலையில பார்க்கக்கூடிய விஷயம். இங்க போகும்போது நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னதான் இருக்கும்? முக்கியமாக சொரிமுத்தையனார் கோயிலில் போகும்போது எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது காடு சார்ந்த பகுதி அப்படிங்கிறனால அது ஒரு பிக்னிக் மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இது வந்துருச்சு. பார்க்குறோம், மக்களுக்கு அந்த ஒரு கண்ணோட்டம் வந்துருச்சு. அப்படி இல்லாமல் இருந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பிக்னிக் மாதிரிங்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சுவாமி சாஸ்தாவுக்கு சைவப்படையல் தான். ஆனால் இந்த பட்டவராயர் ஒரு சில பரிவார தெய்வங்களுக்கெல்லாம் அசைவ படையல் உண்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற இந்த அசைவ படையல் பண்ணும்போது அந்த அசைவ கழிவுகள்லாம் அங்கேயே போட்டுட்டு வந்துடுறது. அதை தவிர இந்த பிளாஸ்டிக் நிறையா மக்கள் அந்த பிக்னிக் மாதிரி போகும்பொழுது அந்த மனத்துக்கு நம்ம வரோம் அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் நிறையா போட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அங்கே சுவாமிக்கு விசேஷம் என்ன அப்படின்னா, சர்க்கரை பொங்கல், மாவிளக்கு, இந்த மாதிரி சைவ படையல் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை பார்த்துட்டு அந்த கோயிலில் ஒரு அபிஷேக திரவியங்கள், நல்ல அபிஷேக திரவியங்கள்லாம் ஒரு நல்ல ரீதியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குவாலிட்டியான அபிஷேக திரவியங்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் சபரிமலைலாம் போய் நான் மாலை சாத்த முடியாது, நெய் வாங்கி கொடுக்க முடியாது, பெண்கள் போக முடியாது அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் உங்கள் நேர்த்தி கடன்களை நீங்கள் தீர்த்துக்கலாம். அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இருக்குது. இப்போ அங்கே தீர்க்க முடியாத நேர்த்தி கடன்கள்லாம் ஒரு அபிஷேகத்துக்கு நெய் கொடுக்கணும், இல்லை ஒரு மாலை சாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி கோயில்களில் நீங்கள் போயிட்டு பண்ணிக்கலாம்.